என்னடி கிழவ பொண்டாட்டி படு சுறுசுறுப்பா தேங்காய் உரிக்கிற? என்ன மாதிரியா? ராத்திரியில தொல்லை இல்ல, நிம்மதியா தூங்கி இருப்பா. அதான் அந்த வேகத்தை இங்க காட்டுறா. ஏய், ஆட்டுக்குட்டி எங்கேயும் வருது. உன் மாமா இருக்கிற இடத்துக்கெல்லாம் இவன் ஏண்டி தேடிட்டு வர்றா? உன் மாமனை முந்தானையில முடிஞ்சுக்க போறா, ஜாக்கிரதை. யாரு? இந்த கிளிமூக்கு கறியா? என் மாமன் சீண்டாது. மூக்கு சுமாரா இருந்தாலும் தோல் வெள்ளையா இருக்கு, பாத்துக்கம்மா. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பல்லாங்குடி விளையாடிட்டு இருக்கோம். இத்தனை உண்டு தேங்காய் இருக்கு, இத்தனை பேரா? இதுல வாய் வேற பெருசா. என்னை விட்டா ஒத்த கையில உரிச்சிடுவேன். கிழிச்ச. ரொம்ப தாகமா இருக்கு, 2 இளநீ வெட்டி போடு. எந்த மரத்துலங்க? புளிய மரத்துல. தென்னை மரத்தை வெட்டப்படா. ஏய், நீங்க இங்க வந்த வேலை கிடக்கவா? முதல்ல இடத்த பண்ண. நானும் ஒண்ணு வரல. அத்ததான் போற வழியில் தோப்பு இருக்கு, பாத்துட்டு போன்னு சொன்னாங்க. அத்தையா? அப்படின்னா நீ மாமாவா? ஏய், அப்படியா சொன்ன? ஆமா மாமா. அதான் பார்த்தேன். என்ன கன்ஃபியூஸ் பண்றியா? என்ன மட்டுமா? நான் எத்தனை வருஷமா இந்த தோப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் சோம்பேறியா? இவன் எல்லாத்தையும் ஒத்த கையில உரிச்சிருவாளா? அப்படியா சொன்னா? கொண்டா குட்டிய. இப்ப ஒத்த கையா 100 கையை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி வாங்கிட்டு போ. உரி. வாய குடுத்து நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன நிக்கிற? போ, போய் உரி. சரியா, இப்ப நீ சொல்ற மாதிரி நான் 100 தேங்காய் உரிச்சிடுறேன். அப்படி நான் உரிச்சிட்டேனா உங்க அம்மா எனக்கு அத்தை, நீ எனக்கு மாமா. ஒத்துக்கிறியா? நீ முதல்ல உரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். என்னங்கடி, ஒத்துக்கிறீங்களா? ஏண்டி உரிச்சிருவாங்கற? இவ எங்கடி உரிக்க போறா? ஒருவேளை உரிச்சிட்டா என்னங்கடி ஆளு கால் குழப்பறீங்க? என்னடி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? களத்துல இறங்கிடலாம்ல? ஏய், களத்துல இறங்குறியா? என்ன குங்கு சண்டை போட போற? போய் உரி, நான் பேசி நிக்கிறியா? ஏய், கையெடு. முதல்ல எடுத்து கால் பண்ணு. நீ என்ன சொல்றது? அவன் சொல்லிட்டாருல, பந்தயம் உன்ன. ஏய் ஏய், நல்லா ஏழை போடு, ஏழை போடு. ஏய், நீ ஏழை வைக்கணும், ஒண்ணு வைக்க, வீட்டுக்கு போ. டபுளா போச்சு. ஏய், எல்லாரும் வீட்டுக்கு போவ. உங்களுக்கு நினைவு வாடி போலாம். என்ன மாமா எல்லாரும் அனுப்பிச்சிட்ட? இதெல்லாம் எப்படி உரிப்ப? கம்ப்யூட்டர் மூலமா உரிப்பேன். போ. என்னது, யாரையும் காண வீட்டுல? ஆமா, இந்த வீட்டுல ஒரு பையன் இருப்பா. ஏய், நான் தான் நேத்து சொன்னல இங்க வரக்கூடாதுன்னு. அப்படியே வந்தா போ வழியில. போ, என்ன போ, போடிலையா? இந்த துணியை தவச்ச கொண்டாந்து ஏன் வீட்டுல போட்டு போயிட்டா? போனா போதுப்பா, அவன் கொடுக்க வந்தா ரொம்பதான் பீட்டிக்கிறிய. இந்த உன் பீத்து துணி. இது கேட்கணும், தப்பா நினைக்காத. இது ஏன் டிராயர் தானோ? உனக்கு அப்புறம் தெரியும்? நானும் சொல்றேன், தப்பா நினைக்காத. நேத்து நீ குளிக்கும் போது நான் பாத்துட்டேன். பாத்துட்டியா? உன்ன தங்கமுத்து, என்னடா அது? ஒண்ணு இல்ல, கர்ச்சிப்பு. வெண்ணி தண்ணி கைய சுடுது, அந்த துணியை கொடு. இல்லம்மா, குடும்பம் நானே கொண்டு போறேன். உனக்கே வீண் தரமா? ருசியே இல்லையே. உப்பு போட்டா சரியா இருக்கும். பத்துமா? உப்பு கறிக்குது. புளிக்குதே. காரம் போட்டா சரியா இருக்கும். ஐயா, என்னது குழம்பு மாதிரியே தெரியல. சாப்பிட்டா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோ? இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு யாரையும் சாப்பிட வச்சு பார்க்க விட மாட்டேன். இந்தாங்கம்மா மாத்திரை. தோட்டத்துல இருந்து கருப்புசாமி வந்திருந்தான். அங்க பம்ப் செட் ரிப்பேர் ஆயி போச்சான். கொஞ்சம் போய் பாத்துட்டு வந்துருப்பா. சரிம்மா, நான் போய் பாத்து வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு போடா. சாப்பிட்டு போவா? இந்த நிலைமையில உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் சமைக்கலடா, நம்ம முத்தாய் சமைச்சு வச்சிருக்கா. முத்தாய் சமைச்சாரா? நான் கடையில போய் சாப்பிடுறேன். டேய் தங்கமுத்து, சாப்பிட்டுட்டு போ. அது இல்லம்மா, நான் சாப்பிட்டு சரியா. சாப்பிட்டுட்டு போ. முத்தாயி, தங்கமுத்துக்கு சாப்பாடு போடுமா? வர சொல்லுங்க அத்தை. உன்னை யார் சமைக்க சொன்னது? தேவையில்லாத விஷயத்த தலையிடாதன்னு அடிக்கடி சொல்ற, நீ கேட்க மாட்டேங்கிற. தமிழ்நாட்டுல உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? இங்க வந்து கழுத்தா இருக்கிற.
சோத்த போடு. ஐயோ, இப்ப என்ன பண்ண? போடு சொன்னீங்க, போட்டேன். ஏய், கிண்டலா? செய்யறதை செஞ்சுட்டு எனக்கா பேசுற? சரியான தக்குரியா இருக்கிய. சோத்த தட்டுல போடு. கரண்டில எடுத்து போடு. அப்படி விவரமா சொல்லணும். இதுக்கு மேல விவரமா சொல்றது வெளிநாட்டுல இருந்து ஆள் கூட்டியாரணும். போதும் போதும். என்ன இப்படி சுடுது? இப்படி கொதிக்க கொதிக்க போட்டா கை விரல் பொசுங்கிறாது. அங்க என்னமா சத்தம்? சோறு சூடா இருக்குன்னு கத்துறாரு அத்தை. கொஞ்சம் விசிறி எடுத்து வீசுமா. சரிங்க அத்தை. என்னது விசிறி எடுத்து வீசினா இப்படி வீசினா அங்க எடுத்து வீசக்கூடாது. அப்படியா? என்ன அப்படியா? என்னது ஒரே உரப்பு புளிப்பு உப்பு எப்படி சாப்பிடுறது? தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. ஐயோ, தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. என்ன பண்ண? ஊத்து சொன்னீங்க, ஊத்துன. நீ ஒண்ணு ஊத்த வேணாம். அப்ப இது என்ன பண்றது? என் தலையில ஊத்து. ஐயோ, என்னங்க தலைவலிக்குதா? ஒண்ணும் வலிக்கலம்மா. நான் எதையாவது சொல்ல போய் நீ எதையாவது தன் தலையில போட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு மாதிரி ஆகி போயிரும். உன்னைய தற்குறிஞ்சு நினைச்சேன், ஆனா நீ வேற ஏதோ குடில வந்திருக்க. உன் விஷயத்தை பொறுத்த மட்டும் 2 அடி சோட்டியா 4 அடி தள்ளி நிக்கிறது பட்டர். நீ சமைச்சத நீயே சாப்பிடு. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ, கொஞ்சம் எனக்கு வேணாம். கொஞ்சமா இல்ல, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ, ஆள பண்ண போறப்பா. முத்தாயி, என்னத்த? அங்க இருக்கிற குத்து விளக்க எடுத்துட்டு போய் ஏத்துமா. என்னாச்சு உனக்கு? இல்ல, அது வந்து அது அது இல்லம்மா. அப்பா, நீ அந்த குத்து விளக்க எடுத்துட்டு போய் ஏத்துமா. சரிங்க அத்தை. ஐயோ, என்னாச்சு உனக்கு? யோ, யோவா? சரி. ஏய், இல்ல, நீ யோவனை கூப்பிடு. ஆமா, என்ன ஆலமரத்தடி கீழே உட்காந்துக்கிட்டு சிலேட்டு குச்சி ஒண்ணும் புரியலையே. நீ தானே 4 எழுத்து கூட படிக்காத முண்டம் முட்டாள் அப்படின்னு. அதான் உன்கிட்ட கத்துக்கலான்னு வந்துட்டேன். அதுக்கு ஸ்கூலுக்கு போ. அங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்காக நான் கத்துறேமா? பாரியா, ஊர்ல 4 பேர்கிட்ட நல்லா விசாரிச்சு பாத்துட்டேன். நீ தான் நல்ல நம்பிக்கையான ஆளு, நல்லா சொல்லி தருவேன்னு சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். என்ன சொன்ன? ஊருக்குள்ளே சொல்லிட்டாங்களா? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, உட்கார சொல்லி தரேன். சொல்ல சொல்ல வேணாம். எழுது. எனக்கு தான் எழுத தெரியாதே. நீ தான் கைய பிடிச்சு சொல்லி தரணும். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏய், உடம்புல சேக்கிங்க இருக்கக்கூடாது. கவனம் பூரா பாடத்துல இருக்கணும். என்ன? ஏ ஃபார் எலி. ஏ ஃபார் எலி. பி ஃபார் புலி. பி ஃபார் புலி. சி ஃபார் சீனி. சி ஃபார் சீனி. சீனி இல்ல, சீனி. சீனி. டி ஃபார் டீ. டீயா? அதான் அந்த காபி டீ சாப்பிடுறோம்ல. இப்ப டி ஃபார் காபி சொல்லலாம். காபி கட்டுமா? இல்ல இல்ல, டீயே போதும். இன்னைக்கு இது போதும். இதையெல்லாம் கவனமா படிச்சீனா 1 இயர்ல, அதாவது 2 வருஷத்துல இன்ஜினியர் ஆயிடுவேன். பொதுவா இன்ஜினியருக்கு 3 வருஷம் படிக்கணும். நான் சொல்லித்தரதுனால 1 வருஷத்துல இன்ஜினியர் ஆயிடுவேன். பட்டுமா? அப்படி ஏதாவது இன்ஜினியர் ஆயிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணும் நினைச்சீங்கன்னா இந்த டேம் அடிச்சுட்டு புதுசா கட்டிருப்பான். பட்டுமா? பாடத்துல கவனம் பாரு. நிறுத்துங்க. சூலமங்கல சகோதரர் மனசுல நினைப்போ. சந்தைக்கு மொதமா வந்திருக்க, ரொம்ப ஆட்டாத, அடக்கி வாசி. அப்பதான் நல்ல பொருள் பேர் வாங்க முடியும். ஆமா, யாரு கிடையாது? ஆண்டிய பண்ண கடை. ஆண்டிய பண்ண கடையா? எந்த நம்பிக்கையில உங்களை இங்க விக்க அமிச்சாரு? நீங்க வித்து அவருக்கு லாபம் வரவா? ஐயோ பாவ ஆண்டியப்பன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். அண்ணே வணக்கம். வணக்கம். வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குண்ணே. என்ன மூட்டைல அப்படியே இருக்கு? என்ன விலை சொன்ன? 100 ரூபாண்ணே. நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய். அவ்வளவு விலை சொல்லலாமா? ஜனங்களுக்கு விலை கம்மியா கொடுத்துரு. அப்ப என்ன ரேட்டுக்கு கொடுக்க? அசல் ரேட் 90 ரூபாய் கொடுத்துரு. சரி, கங்கையும் காவேரியும் சங்கமமாகிற நம்ம கிராமத்துல, தாளம்பட்டி கிராமத்துல விளைஞ்ச கத்தரிக்காய் மூட்டை 90 ரூபாய். நம்ம வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காகவே இவர் விலையை குறைச்சிருக்காரு. இப்ப வேடிக்கை பாரு.
அதே கங்கையும் காவிரி சங்கமாகிற தாழம்பட்டியில விளைஞ்ச இந்த கத்திரிக்காய் மூடை 80 ரூபாய். வாங்க ஐயா வாங்க, அம்மா வாங்க. அடியாத்த மாமோய், உன் கௌரவத்துக்கும் உன் மவுசுக்கும் ஒரு பொட்ட பொண்ணு உனக்கு முன்னாடி போட்டியா காய்கறி விக்கிறாளே, நீ பேசாம இருக்கிய, நீயே குறைச்சு சொல்லு மாமா. அது ஆண்டியப்பன் கடை, வேணும்னே விலைய குறை சொல்லி நம்ம விருப்பத்துறா. இதே நம்ம தோட்டத்து காய், அதனாலதான் அசல் ரேட் சொல்லியிருக்கேன். ஐயோ மாமா, இது நம்ம மான பிரச்சனை. சரி, மூட்டை 70 ரூபாய். எங்க மாமாவே சொல்லிட்டாரு, தாயம்பட்டி காய் மூடை 70 ரூபாய். வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. 2ல 1 மூடை 60 ரூபாய். சரி, மூணு 50 ரூபாய். மூடை 40 ரூபாய். மாமா தாளம்பட்டு காய் எல்லாம் தர்மத்துக்கு, காசே வேணாம், எல்லாம் அள்ளிட்டு போங்க. சும்மா அள்ளிட்டு போங்க. அள்ளிட்டு போங்க, ஒரு மூட்டை மிச்சம் வைக்காதீங்க. அள்ளிட்டு போங்க, போங்க. எல்லா காயும் எடுத்துங்க, பூசிக்க தூக்குங்க. யாரு கேட்டியா தாயம்பட்டி காய் எல்லாமே தர்மத்துக்கு சொன்ன? யாரா கேட்டா? ஏதாவது பேசுனா? நீ ஏன் சீக்கிர கடையை பார்த்துக்க, நான் போய் சோடா சாப்பிட்டு வரேன்.